கும்பம் ராசி 12 ராசியிலுமே கொஞ்சம் அற்புதம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாருங்களேன், இந்த ராசி சின்னம் தண்ணி சுமக்கக்கூடிய ஒரு மனிதன் போல இருக்கும். சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது. பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அதே போல் மனிதாபிமானமும் அதிகமாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதம், சதயமில் 1, 2, 3, 4 பாதம், புரட்டாதியில் 1, 2, 3 பாதம் இருக்குது. பொதுவான குணம் அப்படின்னு பார்த்தா பிடிவாதம், புதுமை, சுயமாக சிந்திக்கும் தன்மை, அதே போல் மனிதாபிமானம், அறிவுசார் தேடல் இந்த கும்பராசிக்காரங்கிட்ட நிறையவே இருக்கும். பெரும்பாலும் உங்களோட வீடு பாருங்களேன், வடக்கு நோக்கிய வீடாக இருக்கும். பெரும்பாலான கும்பராசி அன்பர்களுக்கு வடக்கு நோக்கிய வீடு தான் இயல்பாகவே அமையும். அதே போல் அப்படி இல்லாதவங்க கூட வடக்கு திசை பக்கம் வாசல் வச்சு கட்டி பாருங்கள், நன்மையும் நல்ல விஷயமும் உங்களுக்கு வர தொடங்கும். இந்த ராசிக்கு பொருத்தமான ராசி, நண்பர் ராசி அப்படின்னு பார்த்தா இந்த மிதுனம், துலாம், தனுசு ரொம்பவுமே இணக்கமான ராசியாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்க தென்னை மர கன்றுகளை நட்டு பராமரிக்கிறது ஒரு சிறப்பான ஒரு பரிகாரங்க. தென்னை மரம் எப்படி நல்லா வளருதோ அதுபோல் உங்களோட குடும்பமே நல்ல ஒரு செழிப்புக்கு வர முடியும். கும்பராசிக்காரங்க அறிவாற்றல் மற்றும் புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கிரகநிலை அமைப்புகள் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும், அந்த மாற்றம் அப்படிங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்துதா இல்லை நல்ல விஷயத்தை கொண்டு வந்து தருதா அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அந்த நன்மை உங்களோட வாழ்க்கையே சிறப்பான உயர்வுக்கு கொண்டு வரும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கும்பராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது. ஜோதிடத்தில் 12 ராசியில் 11வது ராசியாக வருது. இந்த கலசம் இதோட குறியீடாக இருக்குது. அறிவு மற்றும் நீர் பெருகுவது குறிக்கக்கூடிய ராசி தான் இது. சனி பகவான் அதிபதியாக கொண்டதுனால பொதுவாகவே நேர்மை, நல்ல ஒரு சமூக சிந்தனை, தனித்துவமான சிந்தனைக்கு பெயர் பெற்றவங்களா இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. பொறுமை உங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க. சமூக நலத்தில் அதிகமாக அக்கறை காட்டக்கூடியவங்க, நீதி நேர்மையோடு செயல்படக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த கும்பராசியை சொல்லலாம். சுருக்கமாக இந்த கும்பராசிக்காரங்க முற்போக்கு சிந்தனை மற்றும் தொலைநோக்கு பார்வை இது ரெண்டுமே கொண்டவங்க. நியாயத்தை விரும்பக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த கும்பராசிக்காரங்க நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த கும்பராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவங்கன்னு சொல்லாங்க. சனி பகவான் பாருங்களேன், உங்களுக்கு கும்பத்தில் இருந்து திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரக்கூடிய கிரகம். 2025 வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தாலும் இப்போது தன்னோட சொந்த வீட்டை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துதுன்னா எல்லா விஷயத்துலையுமே நன்மைகளை பெறுவீங்க. சனி பகவானின் அருளால் நீண்ட உழைப்பிற்கு பின் சிறந்த பலன் அடையக்கூடிய யோகம் இப்போ உண்டாகியிருக்கு. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெற சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்கிறது நன்மை. அதே போல் சனிக்கிழமையில் காகத்திற்கு உணவு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிறது நல்லது. உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனி பகவானின் பரிபூர்ண அருளிமை பெற்றுத்தரக்கூடிய மந்திரம் இது. இறைவனின் அருளால் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பில் கிரகங்கள் எப்படி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தை பெற போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். ஜோதிடர் நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதுங்க. எளிய முறையில் ஜாதக கணிப்பை வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையோ நன்மையோ இதனால் நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இந்த பில்லி சூனிய ஏவலிருந்து விடுபடுவதற்குமே இவங்ககிட்ட சிறந்த தீர்வு தரப்படுது. நிறைய பேர் இவங்ககிட்ட இந்த பிரச்சனைக்கான தீர்வை எளிய முறையில் பெற்று இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வை பெற்றதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி கிரக அமைப்பு உருவாகி இருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த கும்பராசியில் இருக்கிற இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா ராசியில் பாருங்கள், சுக்கிரன், புதன், சனி, ராகு 3-4 கிரகமும் இருக்குது. பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும், கலஸ்திர ஸ்தானத்தில் கேதுவும், விரய ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரக நிலைகளும் உருவாகியிருக்கு. இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் இந்த கும்பராசிக்காரங்களை இது வரைக்கும் யாரெல்லாம் எதிர்த்து செயல்பட்டாங்களோ, உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க எல்லாமே தானாக உங்களை விட்டு விலகி போக போகிறாங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோய்கள் நீங்கி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் வரப்போகுதுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தை விட இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் எல்லாம் உங்களை விட்டு தீரும்னே சொல்லலாம்.
உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத எதிரிகள், போட்டியாளர்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகிறாங்க. சொல்லப்போனால் தொழில் வியாபாரத்தில் போட்டி குறைஞ்சும் இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு உயர்வுக்கு வரலாங்க. எதிர்பார்த்த ஆர்டரும் வரும், பண வரவுமே திருப்தி தரும் வகையில் இருக்கும். இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபட்டு வரலாம். நல்லா யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி கவனமாக முன்னெச்சரிக்கையோடு செயல்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன், நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்பிற்கேற்ற நல்ல நல்ல பலன்களை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு தான் இப்போ இருக்குது. இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு செய்யுங்களேன், எல்லாமே நல்லதாக நடக்கும். தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும், அப்படி கூட சொல்லலாம். குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக நிறைய பேர் பாருங்கள் பிரச்சனையை உண்டாக்கியிருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். உங்களுக்கு எதிரான பிரச்சனையை உண்டாக்கியவங்க தானாக அடங்கிடுவாங்க. இப்போது வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருமண காரியங்களில் சாதகமான போக்கு வரும். உங்களோட சொல்லுக்கு நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு அங்கீகாரம் இப்போ கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே அவங்க சொல்படி கேட்டு நடப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை கொஞ்சம் நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற உதவி எல்லாமே கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். கைப்பொருட்களை ரொம்பவுமே ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். மாணவர்களுக்கு நீங்கள் பாடத்திட்டத்தை கவனமாக படிக்கணும். பாடத்திட்டத்தில் வரக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கிறது நல்லது. வகுப்பில் கவனத்தை சிதற விடாமல் பாடங்களை படிங்களேன், நல்ல வெற்றி வாய்ப்பை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. அதே போல் இந்த வார கிரக நிலை அமைப்புகளை பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானோட புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை இருக்கு இல்லையா? ராசியில் உள்ள ராகுவோடு சூரியன் சேரும் பொழுது கிரக தோஷ அமைப்பு தருது. இந்த மாதம் வேற சூரிய கிரகணம் ஏற்பட போகுது. ஆனால் இது இந்தியாவில் தெரியாது. அப்படி இருந்தாலும் ராசியில் கிரகணம் ஏற்படுறதுனால வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகளை நீங்கள் தவிர்க்க பாருங்க. பெரிய அளவில் ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிரகணனால அதை தள்ளி வைங்க. மற்றபடி பிரச்சனை எதுவும் கிடையாது. கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீடு பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறை வழிபாடு மேற்கொள்ளுங்க, ரொம்பவுமே நல்லது. அதே போல் இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் என்ன ஒரு உதவி செய்ய முடியுதோ அதை செய்யுங்க. கிரகணத்துக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய உதவியால் வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக நீங்கள் பெற முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தம்பதிகள் இடையே சண்டை சச்சரவு நீங்கி நெருக்கம் அதிகரிக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். பணிபுரியக்கூடிய இடத்துல சக நண்பர்கள்கிட்ட ஏற்பட்ட மனசாபம் இப்போ உங்களை விட்டு தீரும். திருமண முயற்சியிலே சாதகமான பலனை பெறுவீங்க. இந்த வாழ்க்கை துணையிலேருந்து சிலர் தான் மறுமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு மறுமணம் நல்லபடியாக நடக்கும். பெண்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல இணக்கமான சூழல் இருக்குது, விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தந்தை வழியில் உதவி, பூர்வீக சொத்து சம்பந்தமான சாதகமான பலன்களை நீங்கள் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதுமே சூரியன் மீனத்துக்கு செல்லும் வரை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 6 மணிக்குள்ளே சிவ வழிபாடை செய்யுங்க. இதை செய்கிறதுனால சிறப்பான தன்னம்பிக்கையை நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே சிவ வழிபாடை செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நல்ல ஒரு தைரியம் இதெல்லாமே நீங்கள் பெற முடியும். அவிட்ட 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியத்தில் சின்ன சின்னதாக தடை ஏற்பட்டு நீங்கும். பார்ட்னர் மூலம் நன்மை இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் நிதி உதவி எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைத்தால் அலுவலக பணிகளை சிறப்பாக முடிக்க முடியும். குடும்பத்தில் இதமான சூழல் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா காரிய வெற்றியை, காரிய அனுகூலத்தை நீங்கள் பெறுவீங்க. மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை கூடுதலாக பெறக்கூடிய நேரம் இது. கவனத்தை சிதறவிடாமல் படிங்க, நன்மை பிறக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்க. கொஞ்சம் காரிய தடை தாமதம் அலைச்சல் இருக்கும். அதனால தான் காரிய தடை விலகி அனுகூலமான பலன்களை பெற சிவபெருமான வழிபட்டுட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எதிர்ப்புகள் நீங்குது, நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுது. பண வரத்துமே எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கும். மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு எதிரிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனை தீருது. நண்பர்கள் மூலம் தேவையான உதவியும் கிடைக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உங்கள் இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரை தக்க வச்சுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும்.
சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த வாரம் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் வியாழக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுங்க. இது நன்மையும் நல்ல ஒரு உயர்வுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக தரும். அதுவும் இந்த வெண்ணெய் சாற்றி வழிபட்டுட்டு நெய் தீபமேற்றி வழிபாடு செய்வதால் வரக்கூடிய எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் விடுபட முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாட்டை நீங்கள் பெற முடியும். எல்லா வகையிலுமே இறைவனின் அருளால் நன்மை கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.